ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேறப்பெற்ற நாள். இந்த திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடிந்ததுல நேற்று ஆலயத்துக்கு போனீங்களா? தேவனை துதித்தீங்களா? நாட்கள் எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. மே மாதத்துக்குள்ளாக வந்துட்டோம். டக்கு டக்குன்னு நாட்கள் போயிட்டு இருக்கு. தேவனுக்காக ஏதாவது செய்ய முடிகிறதா? தேவனுக்காக வாழ முடிகிறதா? வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திருக்கிறோமா? வாழ்க்கையில ஒரு இலக்கோட நம்முடைய நேரத்தை பயன்படுத்துகிறோமா வென்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசித்து எங்களுடைய ஆயுளை நீர் நீட்டிக் கொண்டிருக்கையில் உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையோட உம்முடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடே கூடிய வாழ்க்கையை நாங்கள் கொண்டிருக்க உதவி செய்யுங்க. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் படிச்சிட்டீங்களாங்க? என்னங்க, பொதுவாக நம்ம ஒருவருக்கொருவர் விசாரிக்கும் போது முக்கியமா நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன கேட்போம்? நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிப்போம். ஆனா விசுவாசிகளாகிய நாம இது கற்றுக்கொண்டா இன்னும் நல்லா இருக்குங்க. பைபிள் வாசிச்சிட்டீங்களா? சரி, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அதற்கு பின்பு பைபிள் வாசிச்சிங்களா? என்னங்க, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்போம் நாம விசாரிக்கிறவங்க. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், உடலுக்கு எவ்வளவு சாப்பாடு முக்கியமோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேதம் முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் கிட்ட இன்றைக்கு நீ வேதம் வாசித்தாயா என்று ஒரு வசனத்தை எழுதி வைங்க. சாப்பிடும் முன்பு தேவனை துதிப்பதற்கு தேவனுடைய வசனம் கூட வாசிக்கணும்னு உணர்ந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு அது விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நேரம் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. நேரத்தை யாருமே கூட நிறுத்த முடியாது, பிடிக்க முடியாது. அது போய்கொண்டே இருக்கும். இந்த புதிய வருஷம் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 5th month வந்துட்டோம். அப்படின்னா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள 6 மாசம் கிட்ட வந்துருச்சு. half of the year is over. என்ன சாதித்தோம்? நின்று யோசிக்கணுங்க. மோசே எழுதின சங்கீதம் 90வது சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தில், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இப்போ கேலண்டர்ஸ் இருக்கு, செல்போன்ஸ் இருக்கு, டிஜிட்டல் போன்ஸ் இருக்கு. நம்ம டைம் கேட்டா சொல்லுகிற சிரி, அலெக்சா போன்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அல்லது அது போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அல்லது அது போன்ற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எத்தனை பேர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் தேவன் நம்மை நேசித்து நாம் அவரை துதிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் தேவனை துதிக்கிறீங்க? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷங்கள்ங்க? 1440 நிமிஷங்களை கொடுத்திருக்கிறாரு. எவ்ரி டே நாம காலம் நேரம் என்கிற பேங்க்ல அவர் நமக்காக 1440 நிமிஷங்களை கிரெடிட் செய்கிறாரு. புதிதா நாம பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும். காலமே நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க எவ்வளவா தேவனை துதிக்கணும்னா, அந்த நாள் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை நேசித்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காப்பாற்றி அவருக்காக, அவருடைய நோக்கத்துக்காக வாழணும்னு வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் நீங்க கவனிக்கிறீங்களா? 86,400 நொடிகளை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டையும் நம்ம பயன்படுத்தலாங்க. ஒவ்வொரு நொடியையும் பிரயோஜனமாகவும் செய்யலாம், பிரயோஜனம் இல்லாமையும் செய்யலாம். ஒரு நொடி தானே அப்படின்னு சொல்றீங்களா? உயிர் போகிறதுக்கு எத்தனை நொடி தேவை? உங்களுக்கு எப்போது ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆக்சிடென்ட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி தான். டக் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். என்னங்க, மூச்சு நின்று போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான், டக், நின்று விட்டது. இருதயம் நின்று போக எவ்வளவு நேரம் ஆகும்?
ஒரு நொடி, ஒவ்வொரு நொடியும் தேவன் நமக்கு ஆயுளை ஊற்றுகிறாரு, ஆரோக்கியம் கொடுக்கிறாரு நமக்கு. எத்தனை பேர் தேவன் கொடுத்த இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்க? உங்க வயதென்ன என்ற போது நீங்க சாதித்தது என்ன என்று யோசித்து பார்க்கணும். பிறந்த நாளை ஞாபகப்படுத்திக் கொள்றவங்க பிறந்த பின்பு நான் என்ன செய்தேன் என்று யோசித்து பார்க்கணும். தேவனுக்காக வாழ்ந்தது எவ்வளவு, உலகத்துக்காக வாழ்ந்தது எவ்வளவு, தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடிந்தது என் வாழ்க்கையில என்று அப்பப்போ நின்று தேவனை துதிக்கணுங்க. நம்முடைய ஆயுள் இந்த உலகத்துல ரொம்ப குறைவானதுதான் சொல்ல போனா. இங்க மோசே சொல்லியிருக்காருல, மனிதனின் ஆயுசு 70 வருஷங்கள், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அது சீக்கிரம் போகிறது, நம்ம பறந்து போகிறோம். நமக்கு இருக்கிற 70 வருஷங்களில் முதல் 15 வருடங்கள் குழந்தை பருவம் என்பாங்க. தெரிந்தும் தெரியாத வாழ்க்கை, டீனேஜ் கூட அவ்வளவுதான். அப்போ ஒன்னும் இருக்காது நம்ம சாதிக்கிறது, யாரையோ சார்ந்திருப்பது, we are learning, படிப்பது, கற்றுக்கொள்வது. அதனால அப்ப நம்ம செய்யறது ஒன்றும் இல்ல, நாம கற்றுக்கொள்ளுகிறோம், அதுவும் பெற்றோர்களின் மேல பாரமா தான் இருக்கிறோம் சொல்ல போனால. ஒரு 15 வருஷங்கள் உங்களுக்கு இருக்கிற 70 வருடங்கள்ல குழந்தை பருவம் முடிஞ்சது. இன்னும் நாம கணக்கு போட்டுக்கொண்டே போனா மனிதன் மரிக்கும் முன்பு, அப்படின்னா வயோதிப காலத்தில் குறைந்தது ஒரு 5 வருஷங்கள் இன்கேப்பபிள், அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாதவங்களா இருப்போமா. படுக்கைக்கோ நாற்காலிக்கோ ஒட்டிக்கொண்டு அந்த குரல் நடுங்கிக் கொண்டு, நரம்புகள் எலும்புகள் நடுங்கிக் கொண்டு, தனக்கு தான் எதுவும் செய்ய முடியாதவனாக திரும்ப ஒரு குழந்தைய போல யார் மேலேயோ ஆதாரப்படுகிறவர்களா வாழ்க்கையின் கடைசி 5 வருடங்கள். முதல் 15 வருஷங்கள் குழந்தை பருவம், பின்பு 5 முதுமை, எதுவும் சாதிக்க முடியாத வருஷங்கள். அப்படின்னா 20 வருஷம் முடிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் 60 வருஷங்கள் வாழ்ந்தா அல்லது 70 வருஷங்கள் வாழ்ந்தா 20 வருஷங்கள் தூக்கத்திலே போயிடுதுங்க. எஸ், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறவங்க 60 வருஷத்துல 20 வருஷம் தூங்குறாங்க. ஒருவேளை நீங்க ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குறவங்களா இருந்தா கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் நினைச்சுக்கோங்க. அப்படின்னா பாதிக்கு பாதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற 70ல குழந்தை பருவம், முதுமை 20 போச்சுன்னா, தூக்கத்துல 20 போச்சுன்னா பின்னும் என்ன இருக்கு? அதுலயும் 70 வருஷம் உயிரோட இருந்தா நோ கேரண்டி இல்ல. இன்னொரு 30 வருஷம் இருக்கு. அந்த 30 வருஷத்துல இன்னும் நம்ம சாப்பிடுவதற்கு, குளியல் போன்றதற்கு, வேலைக்கும் உத்தியோகத்துக்கும் போவதற்கு, இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு கொண்டு போனா நம்ம சாதிக்கக்கூடியது, பிரயாசப்படக்கூடியது, சம்பாதிக்கக்கூடியது, பிரயோஜனமாக பயன்படுத்தக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்குங்க. மேபி ஒரு 20 years. தேவனுடைய கிருபை இருந்தா. சொல்லுங்க, உங்க வயசு என்ன? எவ்வளவு வயது முடிஞ்சிருச்சு? என்ன செய்தீங்க? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? என்பாங்க. ஞானஸ்நானம் பெற்ற மாற்றம் உங்களில் காணப்படுதா? ரட்சிப்பின் அனுபவ சாட்சி உங்களுக்கு இருக்கா? விசுவாச வாழ்க்கையில முன்னேறீங்களா? தேவனுடைய பயபக்தியில வளர்ச்சி அடைறீங்களா? தேவன் வாஞ்சிக்கிற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த வயதுல செய்ய வேண்டியது அந்த வயதுல செஞ்சா நமக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். நம்முடைய ஆயுசு நாட்கள்ல தேவன் ஆசைப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களா இருப்போம். நீங்க ஏசாண்டவரை ரட்சகரா அறியாத வரைக்கும், ஆண்டவருடைய மேன்மையை உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கிற வரைக்கும், கிறிஸ்துவனுடைய ரத்தத்துல கழுவப்பட்டு குற்றவாளிகளாகிய நாம குற்றமற்றவங்களா மாறுகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாதுங்க. வீணாக பிரயாசப்பட்டது போல இருக்கும். நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடும். ஆண்டவரை அறிந்த பின்பு உங்க வாழ்க்கையில என்ன சாதிச்சீங்க? எவ்வளவு சீக்கிரமா உன்னுடைய இளவயதிலேயே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப வயதில் நுகத்தை சுமப்பது, சிலுவையை சுமப்பது, கிறிஸ்துவை பின்பற்றுவது உனக்கு நலம். எத்தனையோ பேர் வாலிப வயது தாண்டி விட்டது. என்ன சாதிச்சிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஜெபிக்கிறீங்களா? எங்கள் நாட்களை எண்ணுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. காலையில எழுந்தது முதல் கடிகாரத்தை பார்த்தா எவ்வளவு கடகடன்னு போயிடுது பாருங்க.
இந்த நாள் முழுவதிலும் என்ன செய்ய முடிந்தது என்னால்? இந்த 12 hours டே டைம். அநேக 12 hours வீணடிக்கிறாங்க. பகலெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கு தான் ஓவர் நைட் ஒர்க் பண்ணி பகல் தாமதமாக எழுந்து ருட்டீன் கெட்டு போய் வியாதிகள் வர காரணமா இருக்கு. கான்சென்ட்ரேஷன் போகிறது, மைண்ட் அலர்ட்னஸ் போகிறது. எவ்வளவு படிச்சாலும் மூளையில ஏற மாட்டேங்குது. எவ்வளவு வேலை செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் இல்ல. தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறது இல்ல. 24 மணி நேரம் தேவன் கொடுத்தா குறைந்தது ஒரு நாள்ல எவ்வளவு நேரத்தை தேவனுக்கு கொடுக்கறீங்க? ராஜாவுக்கா இருந்தாலும், ஏழைக்கா இருந்தாலும், பிரதமருக்கா இருந்தாலும், பியூனுக்கா இருந்தாலும், தமிழனுக்கோ தெலுங்கனுக்கோ மற்ற எந்த தேசத்தானுக்காவது, அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாரு. கோடீஸ்வரங்களுக்கும் அவ்வளவுதான் இருக்கு. கோடீஸ்வரங்க கோடிக்கணக்கான பணத்தோடு எதை வேணா வாங்கலாம். ஆனா நேரத்தை வாங்க முடியுமா? எவ்வளவு மதிப்புள்ளது பாருங்க நேரம். நீங்கள் ஞானமற்றவங்களை போல இல்லாம ஞானத்தோட நேரத்தை போக விடாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொண்டா ஒருவரின் வாழ்க்கை நாட்கள்ல எத்தனையோ சாதிக்க முடியும். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய வீட்டாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். உங்க நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு, முதல் நேரத்தை தேவனுக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்துக் கொள்ளுங்க. 24 மணி நேரத்தில் தசம பாகம் எவ்வளவுங்க? தசம பாகம் தேவனுடைய சொத்துனா வெறும் பணம் தானா? உங்க நேரத்துல, உங்க வாழ்க்கையில அவருக்கு கொடுக்க வேண்டியத அவருக்கு கொடுக்கணும்ல. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தசம பாகம்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. நிஜமா சொல்லுங்க, ஒரு 2 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்கறீங்களா? ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுதா? 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்க முடியுதா? ஒரு 10 நிமிஷம் யாருக்காவது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று வாயை திறந்து சாட்சி கொடுக்க முடியுதா? தேவனுக்காக பயன்படுத்தின நேரம் எல்லாம் நாம ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். உலகத்துக்காக படுகிற பிரயாசம் எல்லாம் நாம வீணடிக்கிறோங்க. முதிர் வயதுல எதுவும் சாதிக்க முடியாதவங்களா புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க அநேகர், வியாதிகளோடு, நோய்களோடு. அவங்க செய்த தவறுகளால அவங்க பாவம் அவங்க பிள்ளைங்க மேல விழுந்து பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு கெட்டு போயிட்டு இருந்தா அதை பார்த்து உடைந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. தாவீது பெரிய பக்தன் தான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை தேவனுடைய கையை விட்டதுனால, தேவனுக்கு தூரமானதுனால தன் பாவம் தன்னுடைய பிள்ளைகள் மேல வந்தது. தான் செய்த தவறை இன்னும் அதிகமா பிள்ளைங்க வெளிப்படையாக செய்கிறத பார்க்கும்போது இருதயம் உடைந்து போனது. பி வெரி கேர்ஃபுல். திருமணமான பின்பு பிள்ளைகள் பிறந்த பிறகு கூட உங்க இஷ்டம் போல நீங்க நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தா, குடிகாரங்களை பாருங்க, எப்ப குடிப்பாங்களோ எப்ப மயக்கம் தெளியுமோ அவங்களுக்கு தெரியாது. அப்போதான் என்பது போல இருப்பாங்க. அந்த போதையில இன்னும் 2-3 மணி நேரம் அதிகமா இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அந்த டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. போதையில இருக்கிறாங்க அநேகர். பிசாசு நமக்கு மயக்கத்தை உண்டாக்குகிறான். பிடித்துக்கொள், எழுந்து பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தர் உன்மேல், கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லுது. இன்றையிலிருந்து ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்திக் கொள்ளுவோம். தேவன் கொடுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய நேரத்தை விலையுயர்ந்ததா எண்ணுவதற்கு, பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கொடுங்கப்பா. பணம் சம்பாதிப்பதே முக்கியம் என்று, உலகமே முக்கியம் என்று முட்டாள்களா இருந்து விடாம ஞானமுள்ள இருதயத்தை உடையவர்களா பரலோகத்திலே நித்தியமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை குறித்து ஆலோசனை செய்து நித்திய மாணவிகளின் மேல மனசு வைக்கும்படி இந்த பூலோக பயணத்திலே எங்களுக்காக நீர் கொண்டிருக்கிற திட்டங்களை அறிந்து அதை பரிபூரணப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென்.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ்மெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்